Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askin. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சார் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ் வந்துட்டு வணங்கான் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வணங்கான் படம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டடியில் கடந்து போய் அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ட்ரெய்லர் டிகோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச போகிறோம். ஸோ ட்ரெய்லரில் என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணல, இந்த படத்தோட கதை என்ன அண்ட் முன்னோட்டம் என்ன, சம் விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்ல மறக்காம ஆல் பண்ணிடுங்க. லெட்ஸ் கோ ஃபார் த வீடியோ. நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பாலா சார் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து யார் நடிக்க போறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சூர்யா சாரா இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்துட்டு இல்ல அருண் விஜய் சார் தான் கரெக்டா இருந்திருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இவர் வந்துட்டு சூர்யா சார் நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியுது. படம் ஃபுல்லா வந்து அப்புறம் வந்துட்டு படத்தின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் படத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்து இருந்துட்டு சூர்யா சார் கரெக்டா இருந்திருப்பாரா, சூர்யா சார் வந்துட்டு ஆக்டா இருந்திருப்பாரா, இல்ல வந்துட்டு இல்ல இதுக்கு வந்துட்டு அருண் விஜய் சார் தான் கரெக்டுப்பா, அவரோட செலெக்ஷன் எப்பவுமே கிரேட்டுப்பா, ஸோ அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது இது வந்துட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு நாள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, இந்த படம் இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் இருக்குது. பட் இப்போ இந்த ட்ரெய்லர்ல ஃபிங்கர் டிப் வைஸா வந்துட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மோட்டிவ் கூட நம்ம வந்துட்டு இதுல சில விஷயத்த வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ அதை அலசி ஆராய போறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் வச்சா வந்துட்டு இதை பண்ண போறேன். ஸோ திட் மீன்ஸ் காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க இதை பார்த்து இது வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு நான் இப்போ பண்ணிட்டு எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு வருமா வராதா அப்படிங்கிறது படம் வந்தாலும் தெரியும். வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது, வரல அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்றது வரக்கூடாது இல்லை, நம்ம ப்ரெடிக்ட் பண்றது வராமல் இருந்தால் தான் படம். நம்ம ப்ரெடிக்ட் பண்றது வருது அப்படின்னா என்னடா படம். ஸோ அதனால வந்துட்டு படத்தை பார்ப்போம். சாரி, ஓவர் ஆக்டிங் கூடாது மகனே. இல்ல ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மவுண்டன் மாதிரி ஒரு இடத்த அப்படியே காமிச்சு, மலை பிரதேசம் மாதிரி அப்படியே மலையெல்லாம் காமிச்சு அதுல வந்துட்டு ஒரு தனியா ஒரு கிணறு இருக்கு. ஸோ அந்த கிணறுக்குள்ள இருந்து ஏதோ எடுக்கிறாங்க. அதுல என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸா வந்துட்டு ஒண்ணுமே காமிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2 பேர் செத்துருக்காங்க. அந்த 2 பேர் வந்துட்டு தற்கொலை பண்ணாங்களா, இல்ல இது வந்துட்டு வேற ஏதாவது கொலையா, இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு வணங்கான்ல இருந்து நம்ம தலைவர் அருண் விஜய் வந்துட்டு உள்ள இருந்து எந்திரிச்சு வருவாரு. வந்துட்டு ஒரு பெரியார் சிலை அண்ட் சிலை கையில வச்சுட்டு வருவாரு. ஸோ அதுக்காக இவர் உள்ள போனாரா, இல்ல இவர் தான் இவங்க 2 பேர் கொன்னாரா, இல்ல இதுக்கு மேல வந்துட்டு வேற ட்விஸ்ட் நடந்து இவங்க 2 பேர் சிலையை திருடி கொண்டு போய் போனது வந்துட்டு அவங்களை அடிச்சதுல அவங்க இறந்துட்டாங்களா. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள வருது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்டா தெரிய மாட்டேங்குது. பட் பாத்துக்கலாம், தெரியுது, நீ மூடு. ஆனா அங்கதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க இட் மீன்ஸ் வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டாங்களோ. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ தற்கொலை பண்ணிருப்பாங்களோ இல்ல கொலை பண்ணிருப்பாங்களோ யாரோ அப்படின்ட்டு. பட் தற்கொலை பண்ணியிருந்தா எதுக்கான மோட்டிவா இருக்கும், தற்கொலைக்கான மோட்டிவ் என்ன, அண்ட் இதுக்கெல்லாம் காரணமா இருந்த வில்லன் யாரு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆள் வில்லனை காமிக்கவே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு நீங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்ற மாதிரி வில்லனை காமிக்கவே இல்லை. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும். தாண்டா வில்லன் நீதான் நார்மலா வந்துட்டு சட்டிலா வந்துட்டு ஒண்ணு நடந்திருக்குது. எப்படின்னா வந்துட்டு அருண் விஜய் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணதுனால இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடக்குது வந்துட்டு இவரை எப்படியும் வெளில கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க தங்கச்சி இவங்க எல்லாரும் பாடுபடுறாங்க. பாடுபடுற இடத்துல வந்துட்டு இவர் ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டு அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இந்த படத்தோட கதையை என்னமோ கொண்டு போறாங்க. திடீர்னு பார்த்தா இவர் யாரையும் எல்லாமே அடிக்கிறாரு. ஸோ அதுக்கான மோட்டிவ் என்ன, அதுக்கான காரணம் என்ன யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு சிம்பிளா ஒரு ட்ரெயிலர் காமிச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு மோட்டிவான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை அப்படிங்கிறதான் சொல்ல போனேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஆதரவற்ற இல்லம். அந்த ஆதரவற்ற இல்லம் வந்துட்டு இவர் ஒரு வாட்ச்மேனா, இவர் ஒரு டூரிஸ்ட் கைடா, இல்ல இவர் ஒரு மீனவனா அப்படி மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ஆதரவற்ற அந்த ஒரு இல்லத்தை வந்துட்டு ரொம்ப எல்லாரோட ஹாப்பியா இருக்காங்க.
அவங்கள பிடிச்சி கண்ணத்தை கீழே வைக்கிறது, அவங்க ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, விளையாடுறது, ஆரவாரத்தோட இருக்கிறது. இவங்க தங்கச்சி அண்ட் அருண் விஜய் வந்துட்டு அந்த இடத்துல எல்லாரோட ஹாப்பியாக இருக்காங்க. திடீர்னு கட் பண்ணா ஒரு இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு லத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வாங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கிறார் அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த இடம் யாருக்கோ தேவைப்படுது, அதனால அப்படி வந்துட்டு அவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லலாம், இல்லை வந்துட்டு அங்கே ஏதாவது ஒரு சம்திங் சின்ன இஷ்யூ நடந்திருக்கலாம். ஸோ அதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றேன்னா வந்து இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன். எனக்கு ப்ரெடிக்ஷன் வந்துட்டு தெரியும், பட் அது வருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. அது படம் வந்தால் தான் வந்துட்டு இதை வேணா கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ கூட போடலாம். ஓகே, ஏன்னா வந்துட்டு என்னப்பா எதுவும் தெரியாதுங்கிற அப்படின்னு யாரும் சொல்ல விடாதுல்ல. நான் போய் பார்க்கல, எனக்கு தெரியாது, அவ்வளோதான், தெரியாது. நம்ம இப்போ ஒரு மகாராஜா அப்படிங்கிற படம் பார்த்தோம். ஸோ அந்த மகாராஜா படம் பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, என்னடா இப்படி கை காமிக்கிறாரு, இப்படி கை காமிக்கிறாரு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படி மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. படத்தை பார்க்கும்போது அதுக்கான ரீசன் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல இந்த இதுல சம்டைம்ஸ் அவங்க தங்கச்சிக்கு ஏதாவது கொடூரம் நடந்திருக்கலாம், இல்லை என்றால் அவங்க லவ்வருக்கு ஏதாவது கொடூரம் நடந்திருக்கலாம், இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து அந்த ஆதரவற்ற இல்லம் இருக்குல்ல, ஸோ அந்த இல்லத்துக்குள்ள யாருக்காவது ஏதாவது ஒரு கொடூரம் நடந்திருக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்கள கடத்தி கொண்டு போய் அவங்களோட ஆர்கன்ஸ் திருடுறது. ஸோ இந்த மாதிரி சம்டைம் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா கதை கரு வந்துட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்க்ரீன் பிள்ளை வந்துட்டு படத்தை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா படம் செம ஹிட்டு தாங்க. கதை என்ன வேணா இருக்கலாம், ஸ்க்ரீன் பிள்ளை வந்து எங்கேஜிங் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு இல்லை சூப்பராக இருப்பா, ஏதோ பழைய கதை தான், பட் ஸ்க்ரீன் பிள்ளை வந்து பிச்சுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு படம் டாப் நாச் அந்த மாதிரி போயிடும். ஸோ இதுக்கான மோட்டிவ் அண்ட் இதுக்கான ரீசன், இதில் யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, இல்லை யாது காரணம், தங்கச்சிக்கு கொடூரம் நடந்துச்சா, இல்லை அவங்க லவ்வருக்கு கொடூரம் நடந்துச்சா, இல்லை இதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு ஒரு சீன்ல. ஸோ ஜெயிலில் எதுக்காக அடைக்கப்படுறாரு அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு கொலை பண்ணியிருக்காரு. ஸோ நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு வந்துட்டு அவங்க லவ்வரை கேட்குறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு தன்னோட தங்கச்சிக்கு தான் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் அந்த மீரா ஆதரவற்றோர் இல்லம், என்னடா மீராவா, ஆமா மீரா ஆதரவற்றோர் இல்லம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இல்லத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தோணுது. அது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஸோ இதனால தான் அங்க சூசைட் நடந்துச்சா, இல்லை இதனால தான் நிறைய பிரச்சனை வந்துச்சா, இல்லை இந்த இல்லத்தினால தான் வந்துட்டு ஏதாவது மோட்டிவ் இருந்துச்சா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படத்தோட ஒரு சீக்குவல் எடுத்துக்கும் போது, சாரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது ஒன்று பேய்னா அந்த படத்துல பேய் வரும், ஒன்று ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்டே காமிச்சு ரிவீல் பண்ணிடுவாங்க. ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிம்னா வந்துட்டு இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் இவங்க குடும்பத்தை யாரோ கொண்டுட்டாங்க, ஸோ அதனால ரிவெஞ்ச் நடக்குது அப்படின்லாம். ஒரு வாத்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஸோ வாத்தினா இந்த ஸ்கூலுக்காக ஒரு படம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு சார் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. ஸோ அந்த படம் வந்துட்டு வாத்தியார்களுக்காக ஒரு படம், ஸோ இந்த பள்ளிக்கூடத்துக்கான ஒரு படம். அதே மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை நான் வந்துட்டு சம்டைம்ஸ் அப்படி பார்க்கும்போது பிதா மகன்ல வந்த விக்ரம் சார் மாதிரி இவர் இருக்கிற ஒரு காரணம், அந்த விக்ரம் சாரோட ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் வந்து இவருக்கே புத்தி இருக்கிற காரணம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு அங்க ஒரு இழப்பு இருந்துச்சு, சூர்யா சார் இழந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு இழப்பு, ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஸோ அது மாதிரி இழப்பு இருந்தாதான் இது மாதிரி சம்பந்தமே இல்லாம போய் ஜெயில உட்கார்ந்து இருக்க முடியும். இவர் உண்மையிலே தப்பு பண்ணாரா, இவர் உண்மையிலே தப்பு பண்ணலையா, இல்லை யாருக்காக இவர் ஜெயில உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு தெரியாது. இல்லை சம்டைம்ஸ் வந்து இவங்க தங்கச்சி வந்து யாரையும் கொலை பண்ணிட்டாங்களா தெரியாது. ஸோ ஆனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு தோண விஷயம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு ஆதரவற்ற இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு கதைக்காக தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த மீரா ஆதரவற்ற இல்லை, ஸோ அந்த குழந்தைகளுக்கு தான் ஏதோ பிரச்சனைக்கு தோணுது. அதனால தான் இந்த படக்கதை கொண்டுலான்னு தோணுது எனக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, ட்ரெயிலர் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு, அண்ட் இதில் நான் என்ன தெரியாது சொல்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் தெரியாது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ட்ரெய்லர் தான், படம் பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லான ஒரு டீட்டெயிலிங் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு படம் பார்க்கணும்னு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அந்த ட்ரெய்லர் வந்துட்டு பாலா சார் வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு இதை பண்ணது ஓகே தான், இல்லை சூர்யா சார் இதில் வந்துட்டு பெட்டராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு, ஸோ சூர்யா சார் இருந்திருந்தா ஓகே தான். அண்ட் இந்த படத்தோட கதையை வந்துட்டு நீ சொன்ன மாதிரி வேற வாய்ப்பு இருக்குதா எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இது வந்துட்டு இல்லை பாலா சார் வேற ஏதாவது கொண்டு வர போறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுனாலும் எனக்கு ஓகே தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறேன் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, அதனால வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடங்கம்மால